My dear boys and girls, happy to see you through this video once again. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸோட பேசிக் ரூல்ஸ் மேஜர் ரூல்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எல்லாமே சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் மட்டும் நம்ம பார்க்காம வேர்பில் சில பேசிக் திங்ஸ் பார்த்துருந்தோம். வேர்ப்னா என்ன, வேர்புடைய ஃபார்ம்ஸ் என்ன, டைப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதில் எத்தனை வேர்ப்ஸ் இருக்குது, பி ஃபார்ம் வேர்ப்ஸ்னு என்ன, ஸோ பி ஃபார்ம் வேர்ப்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணோம், எதுக்கு யூஸ் பண்ணோம்னு சொல்லி எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து என்னென்னா நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸில் என்னென்ன ஃபாலோ பண்ணோம், என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம், ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸுடைய பேசிக் ரூல்ஸ் என்ன, மேஜர் ரூல்ஸ் என்ன, எப்படி அதை வந்து நம்ம ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு ஒரு சென்டென்ஸ் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணோம் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து நம்ம 5 ரூல்ஸ் பேசிக் ரூல்ஸ் பார்த்துருந்தோம். பேசிக் ரூல்ஸ் இல்லாமல் மேஜர் ரூல்ஸ் பார்த்துருந்தோம். மேஜர் ரூல்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படி எந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா எப்படி மாற்றணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் டென்ஸில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பி ஃபார்ம் வேர்ப் சொல்லி ஆட் பண்ணி மாற்றிருந்தோம். கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பீயிங் சொல்லி ஆட் பண்ணி மாற்றிருந்தோம். அப்போ பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கும்போது என்னென்ன மாற்றணும்னு சொல்லி எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து மேஜர் ரூல்ஸ். ஸோ இந்த பேஸில் மட்டும் இது வந்து மெயினாக இந்த மாதிரி இது பேஸில் தான் சென்டென்ஸே கொடுப்பாங்க. இந்த இதில் ஃபார்மேஷனில் தான் சென்டென்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பி ஃபார்ம் வேர்ப்ஸ் எல்லாம் என்னென்ன எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே பார்த்துருந்தோம். எங்கெங்கே ஆட் பண்ணணும், எப்படி ஆட் பண்ணணும், எதுக்கு முன்னாடி ஆட் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து என்னென்னா இது சென்டென்ஸ் வந்து சிம்பிள் டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸ், பர்ஃபெக்ட் டென்ஸில் எல்லாமே நம்ம எக்ஸாம்பிள்ஸோட எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ அந்த சென்டென்ஸில் மட்டும் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் வராது. மேஜர் பார்ட் வந்து அந்த இதில் தான் கவர் ஆகும். ஸோ அது அடிஷ்னலாக நம்ம இன்னும் சில இதில் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸில் நம்ம இந்த சென்டென்ஸ் பேஸ் பண்ணி தான் எல்லாமே வரும். ஓகே, சிம்பிள் டென்ஸ் அதெல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ என்னென்னா இந்த லாங்குவேஜில் சொல்லியிருக்கேன். லாங்குவேஜில் வந்து 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குன்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸில் நம்ம சொல்லியிருந்தேன். நான் என்னென்னா அசர்ட்டிவ் அண்ட் டிக்ளரேட்டிவ், இம்பரேட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து இப்போ வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லையும் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸில் அப்போது என்னென்ன இதில் ஒமிட் பண்ணணும்னு சொல்லிட்டு சில ஃபியூ டைப் ஆஃப் சென்டென்ஸில் எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதில் என்ன இதில் பார்க்க போகிறோம்னா ரெக்வஸ்ட் டைப்பில் பார்க்க போகிறோம். ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸில் ஒரு சென்டென்ஸ் ரெக்வஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அந்த இதில் வரும்போது நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப ப்ரெஷர் பண்ண தேவையில்லை. ஒரு சின்ன ட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலே இதெல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து இப்போ நேற்று உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸ் மாற்றுறதுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் 2-3 கேட்டிருந்தேன் நான். ஸோ அது எப்படி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கலாம். லாஸ்ட் கிளாஸ் 9th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது இப்போ இருக்கிற கரண்ட் 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லாஸ்ட் கிளாஸ் 9th கிளாஸில் சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த கிராமர் ரெஃபரன்ஸ் நோட்டுன்னு சொல்லிட்டு எப்போவும் யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த நோட் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்போ நம்ம மறுபடியும் இதை ரீகால் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தர பாருங்க. ஸோ இப்போ வந்து ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது இந்த ரெக்வஸ்ட், அதாவது இந்த ரெக்வஸ்ட்டு, இந்த மாதிரி அட்வைஸ், அந்த மாதிரி ஃபார்ம் எல்லாம் வந்துச்சுன்னு இதெல்லாம் என்னென்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. எதை சொல்லுவாங்க? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, சென்டென்ஸில் 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது. என்னென்னா அசர்ட்டிவ் அண்ட் டிக்ளரேட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ், இம்பரேட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி. ஓகே, அசர்ட்டிவ் அண்ட் டிக்ளரேட்டிவ்னா சிம்பிள் சென்டென்ஸ், அதாவது ஐ லைக் மேங்கோ, ஐ எம் கோயிங் டு சென்னை, இதெல்லாம் வந்து அசர்ட்டிவ் அண்ட் டிக்ளரேட்டிவ் சொல்லுவாங்க. இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லும்போது கொஸ்டினரி ஃபார்ம். இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து என்னன்னா கொஸ்டினரி ஃபார்ம். அது வந்து என்னன்னா வாட் இஸ் யுவர் நேம், வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம், அதெல்லாம் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான் இந்த ரெக்வஸ்ட், பர்மிஷன், அட்வைஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த இன்டென்ஷன் அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எக்ஸ்பிரஸிங் த எமோஷன் அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம சென்டென்ஸ் இதில் பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ரெக்வஸ்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் வரும்போது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கும்போது எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்றலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்ட். ஸோ இந்த ப்ளீஸ்ங்கிற வேர்டு வந்து எதுக்கு ஸ்டாண்ட் ஆகும்னா, இந்த ப்ளீஸ்ங்கிற வேர்டு வந்து எப்பவும் வந்து இந்த ரெக்வஸ்ட்ங்கிற வேர்டுக்கு தான் ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ப்ளீஸ்ங்கிற வேர்டு வந்து ரெக்வஸ்ட். அப்போ இஃப் யூ see the word please in a sentence, that sentence based on request form. Okay, so easily we can identify that sentence belongs to imperative sentence. Okay, so please assemble in the ground. Okay, so இதுல வந்து subject கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
ஸோ இதுக்கு நம்ம எப்படி நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் ரூல்ஸே வந்து சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். அப்போ பாசிவ் வாய்ஸில் மொத்தம் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் அந்த இது சேஞ்ச் ஆகும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுறது இல்லையா. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் வரும்போது எப்படி பண்ணணும்னு பாருங்க. இதில் வந்து சப்ஜெக்ட் கொடுக்கல. ஸோ ஓகே, யார் அசம்பிள் ஆக சொல்கிறாங்கன்னா நம்மளும் அசம்பிள் ஆக சொல்கிறாங்க. யார் அசம்பிள் ஆக சொல்கிறாங்க? தி ஆர் டெல்லிங் அஸ். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அஸ்ங்கிற இந்த யூங்கிற வேர்டு வந்து காமன் ஃபார் எவ்ரி திங். ஓகே, ஸோ அதை பாருங்கள் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். யூ ஆர் ரெக்வஸ்டட். ஸோ இந்த ப்ளீஸ்ங்கிற வேர்டு வந்து என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. ப்ளீஸ்ங்கிற வேர்டு வந்து ரெக்வஸ்டடாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ப்ளீஸ்ங்கிற வேர்டுக்கு வந்து எதுக்கு ஸ்டாண்ட் ஆகும்னா ரெக்வஸ்ட்ங்கிற இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து இப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அசம்பிள் இன் த கிரவுண்ட். ஓகே, யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அசம்பிள் இன் த கிரவுண்ட். அப்போ ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்டுன்னு யாரை சொல்கிறாங்கன்னா நம்மளை சொல்கிறாங்க. ஓகே, ப்ளீஸ் க்ளோஸ் த டோர், ப்ளீஸ் கம் இன்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. ஸோ அந்த ப்ளீஸ்ங்கிற வேர்டு வந்து யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா நம்ம கிட்ட சொல்கிறாங்க. ஸோ வி கேன் ஆட் யூ ஹியர். வி கேன் ஆட் யூ. த யூ வந்து காமன் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அப்போ இந்த யூங்கிற வேர்டு வந்து காமன் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அந்த யூ வந்து இந்த ப்ரோனவுன் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகே, யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அசம்பிள் இன் த கிரவுண்ட். ஸோ எப்படி சேஞ்ச் ஆகிருப்பாங்க? ப்ளீஸ் அசம்பிள் த கிரவுண்ட். அப்போ இது வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அசம்பிள் இன் த கிரவுண்ட். ஓகே, ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ப்ளீஸ் கம் இன்சைட். அப்போ யூ ஆர் ரெக்வஸ்டட் டு கம் இன்சைட். யூ ஆர் ரெக்வஸ்டட் டு கம் இன்சைட். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் ஆகும். ஸோ இது வந்து ப்ளீஸ்ங்கிற வேர்டை பார்த்தாலே நம்ம இங்கே எங்கன்னா யூஸ் பண்ணணும்னா ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி மாற்றணும். ஓகே, இந்த ப்ளீஸ்ங்கிற வேர்டு அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ த வேர்ட் ஷுட் பி சேஞ்ச்ட் அஸ் ரெக்வஸ்ட். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம எழுதிருக்க பாருங்க. ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்ட். யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அசம்பிள் இன் த கிரவுண்ட். ப்ளீஸ் கம் இன்சைட். யூ ஆர் ரெக்வஸ்டட் டு கம் இன்சைட். ஸோ இது வந்து என்னன்னா ரெக்வஸ்டிங் ஃபார்மேஷனில் இருக்கிற சென்டென்ஸ் வந்து இந்த இதில் தான் நம்ம மாற்றணும். நெக்ஸ்ட் வந்து அட்வைஸ். நெக்ஸ்ட் வந்து என்னது? அட்வைஸ் ஃபார்மேஷன். ஸோ இந்த அட்வைஸில் வரும்போது நம்ம எப்படி மாற்றணும்னு சொல்லி பாருங்க. இது எக்ஸாம்பிள் பாருங்க. ஒர்க் ஹார்டுங்கிற ஒரு எக்ஸாம்பிள். இதில் வந்து ஆப்ஜெக்ட்டும் கிடையாது, சப்ஜெக்ட்டும் கிடையாது. யார் சொல்றாங்க? நம்ம கிட்ட சொல்றாங்க. ஒர்க் ஹார்ட் மேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க தெரியுமா. அப்போ இது எப்படி நம்ம மாற்றணும்? மேலே வந்து ப்ளீஸ்ங்கிற வேர்டு வந்து ரெக்வஸ்டடாக மாற்றிருக்கோம். இங்கே ப்ளீஸுங்கிற வேர்டு வந்திருக்கு. ஸோ நம்ம டேரெக்டாக தெரிஞ்சிருச்சு இது வந்து ரெக்வஸ்டட் ஃபார்ம்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இதில் வந்து இந்த அட்வைஸ்க்கான ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டிவைஸோ இல்லை வேர்டோ எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து என்னென்னா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க? நம்மளை மோட்டிவேட் பண்ணவோ இல்லை நம்மளை அட்வைஸ் பண்ணுவோம், நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணவோ தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து எல்லாமே எந்த இதில் வந்து ஸ்டாண்ட் ஆகும்னா அட்வைஸ் ஃபார்மில் தான் வரும். ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? மேலே எழுதுகிற மாதிரி தான் யூஆர் ரெக்வஸ்டட்னு சொன்ன மாதிரி இங்கே வந்து யூ ஆர் அட்வைஸ்ட். யூ ஆர் அட்வைஸ் டு ஒர்க் ஹார்ட். யூ ஆர் அட்வைஸ் டு ஒர்க் ஹார்ட். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. Do not eat junk foods. Do not eat junk foods. ஓகே, நீங்கள்லாம் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களான்னு தெரியல. இப்போ இந்த அட்வைஸ், ரெக்வஸ்ட், இந்த ஃபார்மேஷன் எல்லாத்துலேயும் வந்து சப்ஜெக்ட் வந்து கிடையாது. There is no subject in this formation of sentence. So we can add subject while we changing the sentence into passive voice from active voice to passive voice. We can add subject. Okay, youங்கிற word வந்து subject for everything. பாருங்க, subject, verb and this is object. ஓகே, ஸோ எல்லா சென்டென்ஸ்லையும் நம்ம என்ன பார்க்குறோம்? சப்ஜெக்ட் இருக்குது. பட் ஆக்டிவ் வாய்ஸில் வந்து என்ன இல்லை? சப்ஜெக்ட் இல்லை. இன் பாசிவ் வாய்ஸ் வி கேன் ஆட் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இது பாருங்கள். Do not eat junk foods. So this word had been changed as you are advised not to eat junk foods. You are advised not to eat junk foods. Students, இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணணும். எந்த ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டென்ஸில் வந்து if you find the word do not in active voice and passive voice or direct speech, ஆக்டிவ் வாய்ஸில் இந்த டு நாட் இல்லைன்னா டைரக்ட் ஸ்பீச்சில் இந்த டு நாட் பார்த்துட்டு அதை வந்து ரீரைட் பண்ணணும்னா while you rewriting the sentence into other formation you have to use not to. இந்த டு நாட், டோன்ட்ங்கிற வேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து அடுத்த சென்டென்ஸாக நீங்கள் மாற்றும் போது நாட் டூங்கிற வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் டு நாட் யூ கேன் யூஸ் நாட் டூ. ஓகே, ஸோ இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. இஃப் யூ ஃபைண்ட் டு நாட் வேர்ட் இன் எனி சென்டென்ஸ், ஓகே, while in active voice or passive voice, in direct speech or indirect speech, everywhere, if you find the word do not, you had been changed, the word should be changed as not to. Okay, so இது வந்து active voiceல do not eat junk foods னு இருக்கு. So this do not had been changed as not to. So you are advised not to eat junk foods. You are advised not to eat junk foods. Okay, so இந்த இதை வந்து நீங்க மறந்துடாதீங்க.
இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சிட்டிங்கன்னா இது வந்து எப்போ உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த 10 சென்டென்ஸில் வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது எப்படி எழுதணும்னு சொல்லி நீங்கள் இதை பார்த்து ஒரு எக்ஸாம்பிள் ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா omitting the agent. ஓகே, ஸோ இந்த ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்ல இருந்து இந்த ஃபார்மேஷன்ல மாற்றும் போது in active voice there is no subject. In active voice there is no subject. While we changing the sentence into passive voice, the யூங்கிற ஏஜென்ட் வந்து சப்ஜெக்டா இங்க ஆட் பண்ணுது. யூங்கிற ஏஜென்ட் வந்து இங்க வந்து என்னவா வருதுன்னா சப்ஜெக்டா ஆட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா omitting the agent. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து என்ன பண்ணியிருந்தோம், ஒரு ஏஜென்ட்டோ இல்லை சப்ஜெக்டோ வந்து நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஜாயின் பண்ணி விட்டுருந்தோம், ஆட் பண்ணியிருந்தோம். பட் இப்போ வந்து என்ன பண்ணுறோம், we have to omit it. ஓகே, ஒமிட்னு என்னது, எடுத்துடணும், தேவையில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகே, ஸோ பாருங்க, somebody has taken away my book. ஸோ இது வந்து somebodyங்கிறது சப்ஜெக்ட். ஓகே, somebody is a hidden subject. is never not referring anybody. ஓகே, somebody. ஓகே, யாரோ ஒருத்தர். ஓகே, has taken verb away my book. ஓகே, இது வந்து சப்ஜெக்ட். has taken away my book வந்து சப்ஜெக்ட். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒமிட் பண்ணும். இந்த ஏஜென்ட் வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஒமிட் பண்ணணும் பாருங்க. ஆஸ் யூஸ்வல் மை புக் இங்கே வந்துருச்சு, மை புக். ஸோ இது வந்து நம்ம பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, ஆஸ் ஹேவ் எல்லாம் வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும், பீன்ங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இது பாருங்க, மை புக் ஹாஸ் பீன் டேக்கன் அவே. ஸோ இங்க வர இந்த சப்ஜெக்ட் சம்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்க ஒமிட் பண்ணிட்டோம். we have to omit the சப்ஜெக்ட். ஓகே, ஏஜென்ட்டா இருக்கிற இந்த இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துடலாம். அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி மாறி இருக்கு பாருங்க, மை புக் ஹாஸ் பீன் டேக்கன் அவே. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க, omitting the agent அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்குறோம். நெக்ஸ்ட் பாருங்க, no one has brought the ticket. ஸோ எப்பவும் நம்ம இங்க have as எல்லாம் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல beenங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மேஜர் ரூல்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. எஸ், ஸோ இங்க நோபடிங்கிறது no oneங்கிறது என்னது, it's a agent. So while we changing the sentence into passive voice, we can remove the agent. இந்த நோபடிங்கிற ஏஜென்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் பாருங்க, the tickets have not been brought அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஏஜென்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒமிட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க, omitting the agent. ஸோ இங்க வந்து என்னன்னா, இது ஏன் இது ஒமிட் பண்றோம்னா, ஸோ இது வந்து யாருமே பர்டிகுலரா குறிப்பிட்டு சொல்லலை. ஓகே, இங்க வந்து என்னன்னா யாருமே ஒரு ஸ்பெசிபிக் பர்சனோ இல்லை ஸ்பெசிபிக் சப்ஜெக்டோ எதுவுமே சொல்லலை. இது வந்து என்ன இருக்குன்னா, ஒரு நார்மலா ஒரு பர்சன். ஓகே, ஒரு பர்சன், ஏதோ ஒரு நபர். ஓகே, ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. அது வந்து இங்க எக்ஸ்பிரஸ் இங்க வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸோ வந்து நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்ல வந்து நம்ம இந்த லாஸ்ட் இதுல வந்து அட்வைஸ் அண்ட் ரெக்வஸ்ட்ல வந்து பாசிவ் வாய்ஸ்ல மாற்றும் போது அங்க யூங்கிற வேர்டு வந்து நம்ம ஆட் பண்ணிருந்தோம். ஓகே, we can add a agent. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஏஜென்ட் ஆட் பண்ணிருந்தோம். ஏன்னா அங்க வந்து சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா பாருங்க, ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்ட். ஸோ இது யாரை சொல்றாங்க, நம்மளதான் சொல்றாங்க. ஸோ இது நம்மளதான் சொல்றாங்கன்னு சொல்றதுக்கு என்ன யூஸ் பண்ணோம், அந்த பர்சன். இந்த இடத்துல வந்து யூங்கிற வேர்டை வந்து நம்ம ஆட் பண்ணிருந்தோம். ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல யூன்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணிருந்தோம். இதுல பாத்தீங்கன்னா ஒர்க் ஹார்ட். ஸோ இது யாரை சொல்றாங்க, நம்மளதான் சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம யூங்கிற வேர்ட் நம்ம ஆட் பண்ணிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இங்க வந்து சம்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பர்சன், ஒரு தேர்ட் பர்சனை சொல்றாங்க. ஸோ அந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ் மாற்றும் போது அந்த ஏஜென்ட்டை நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஒமிட்டிங் த ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து என்னன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இதெல்லாம் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ நம்ம இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு நம்ம பார்க்க போறோம். இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்னா ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், கொஸ்டினரி ஃபார்ம்ஸ். ஓகே, இது வந்து எப்படி இருக்குன்னா, கொஸ்டின் கேட்கற மாதிரி இருக்கு. இந்த சென்டென்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, கொஸ்டின் கேட்கற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த சென்டென்ஸ் பிகினிங் வித் ஆக்சிலரி வெர்ப்ஸ். ஸோ அந்த மாதிரி ஆக்சிலரி வெர்ப்ஸ்ல வந்து கொஸ்டினரி ஃபார்ம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஓகே, ஸோ அதை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும் சொல்லி நம்ம பார்க்க போறோம். பாருங்க, did he write a letter? So இந்த கொஸ்டின் did he write a letter அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா என்ன பண்ணுவான், yes he wrote sir, yes he completed sir அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல பாருங்க, did he write a letter? ஸோ இதை வந்து எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸ்ல மாத்தோம்னா, இப்போ டிட்ங்கிற வேர்ட் நான் ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த நம்ம பி ஃபார்ம் வேர்ப்ஸ், அந்த பிரைமரி வேர்ப்ஸ் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒன்னு வந்து பி ஃபார்ம் வேர்ப்ஸ், டூ ஃபார்ம் வேர்ப் அண்ட்
ஹேவ் ஃபார்ம் வேர்ப்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுல வந்து டூ, டிட், டஸ் அப்படின்னு சொல்லியிருந்தியா. ஸோ இந்த டூக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் என்ன சொல்லுவாங்க, டிட். ஓகே, ஸோ இந்த டிட் வந்து என்னன்னா பாஸ்ட் டென்ஸ். டிட் வந்து என்னது, பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோம், டிட் ஹி ரைட் அ லெட்டர். அப்படி இருக்கும்போது இது பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் பி ஃபார்மிங் ஆட் பண்ணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணு பாருங்க, வாஸ் எ லெட்டர் ரிட்டன் பை ஹிம், வாஸ் எ லெட்டர் ரிட்டன் பை ஹிம் அப்படின்னு சொல்லி இந்த பாசிவ் வாய்ஸ்ல நம்ம மாத்தணும். ஏன் இங்க வாஸ் வந்துச்சுன்னா இந்த டிட்ங்கிற வேர்டு வந்து பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம். டிட்ங்கிற வேர்டு வந்து பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம். பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம்ல இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணீங்க, வாஸ் யூஸ் பண்ணும். ஒருவேளை இங்க லெட்டர்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா வேர் சம் லெட்டர்ஸ் ரிட்டன் பை ஹிம், வேர் சம் லெட்டர்ஸ் ரிட்டன் பை ஹிம் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணோம். இல்ல இங்க வந்து லெட்டர் வந்து சிங்குலர்ல இருக்கு, ஒரே ஒரு சிங்குலர் இருக்கு. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஒரே ஒரு லெட்டர்ல இருக்கிறதுனால இங்க வந்து என்ன யூஸ் பண்ணிருக்கோம், வாஸ்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த டிட் வந்து பாஸ்ட் டென்ஸா இருக்கிறதுனால பி ஃபார்ம் வேர்ப் நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கோம், பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இதுல கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஸோ டிட் ஹி ரைட் அ லெட்டர், so was a letter written by him அப்படின்னு சொல்லி நம்ம மாத்திருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, is he watching us, is he watching us. இப்போ இது பாருங்க, இது வந்து ஒரு ஆக்சிலரி verb இருக்கு, இதுவும் இங்க என்ன இருக்கு, ஆக்சிலரி verb இருக்கு. so is he watching us அப்படின்னு சொல்லுவது இங்க பாருங்க, usங்கிற வேர்டு வந்து ப்ளூரல் ஃபார்ம். usங்கிற வேர்டு வந்து ப்ளூரல் ஃபார்ம். ஓகே, ஏன்னா அஸ்னா நிறைய பேர் நம்மள பாக்குறாங்களா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. so ப்ளூரல் ஃபார்ம். ஸோ இங்க வந்து ப்ளூரல் ஃபார்ம் வந்து இங்க என்னவா மாறும், வியா மாறும். அப்போ வியா மாறும்போது இது வந்து என்னன்னா பிரசன்ட். ஓகே, ஈஸ் வந்து என்னது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ ப்ளூரல் ஃபார்ம் பிரசன்ட் டென்ஸ், ப்ளூரல் ஃபார்ம்ல என்ன வரும், ஆர். பிரசன்ட் டென்ஸ் ப்ளூரல் ஃபார்ம் என்ன யூஸ் பண்ணும், ஆர் வி. ஐஎன்ஜி வந்திருக்கா, ஐஎன்ஜி வரும்போது இங்க என்ன யூஸ் பண்ணோம், நம்ம பீயிங். ஓகே, ஐஎன்ஜி வரும்போது இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணோம், பீயிங் யூஸ் பண்ணோம். பாருங்க, ஆர் வி பீயிங் வாட்ச்ட் பை ஹிம். திஸ் ப்ரோனவுன் he had been changed as him, he had been changed as him. பாருங்க, he is watching us. so are we being watched by him. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ்ல சேஞ்ச் ஆகக்கூடிய விஷயங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த இதுல மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். ஏன்னா இது வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ்லயும் ஸ்டார்ட் ஆகும், அதே இது ஆக்சிலரி வேர்ப்ஸ் இங்க வந்து பி ஃபார்ம் வேர்ப்ஸ் நமக்கு சேஞ்ச் பண்ணோம். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா நீங்க பாத்துக்கோங்க, சரியா. ஏன்னா இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும், ப்ளூரல் ஃபார்ம்ஸ் இருக்கணும். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இது நான் இந்த வீடியோ நீங்க கரெக்டா பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் ஈஸியா நம்ம மாத்திக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து பிகின்ஸ் வித் ஆக்சிலரி வேர்ப்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா WH வேர்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். WH வேர்ட்ஸ் அப்படின்னா இந்த வாட், வேர், வென் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா WH கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன ஃபார்ம் கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க, WH ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஏன் WH ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின்ஸ்னா இதுல வந்து எல்லாமே WHல ஹூ, ஹூம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே WHல இருக்கு. ஸோ இந்த WH ஃபார்ம் கொஸ்டின்ஸ்ல வந்து வந்துச்சுன்னா எப்படி மாத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துக்கலாம். ஓகே, ஸோ இது பாருங்க, who will accept this, who will accept this. ஸோ இது வந்து என்னது, ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எப்படி மாத்தணும்னு சொல்லி பாருங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது இங்க என்ன யூஸ் பண்ணோம், பைங்கிற வேர்டை வந்து நம்ம முன்னாடி கொண்டு வந்துடணும். பைங்கிற வேர்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி கொண்டு வந்துடணும். பாருங்க, by whom, this who will be changed as whom. ஓகே, இந்த whoங்கிற வேர்டு வந்து இங்க என்னவா மாறும், whom அப்படின்னு சொல்லி மாறும். அப்போ பாருங்க, by whom will this be accepted, by whom will this be accepted அப்படின்னு சொல்லி, who will accept this, by whom will this be accepted அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது இந்த சென்டென்ஸ் நம்ம இங்க மாத்திருக்கோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் பாருங்க, when will you finish the building, when will you finish the building. ஸோ இந்த will ன்னு வந்துச்சுன்னா ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்ம்னு சொல்லியிருக்கு. ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்ம் வரும்போது நாங்கள் பி ஃபார்ம் வேர்ப் அங்கே ஆட் பண்ண முடியுமா, முடியாது. ஓகே, அந்த ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்முக்கு வந்து இந்த ஆம், இஸ், வாஸ், வேர் அது எதுவுமே நம்ம ஆட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணோம், டைரக்டா அந்த பிங்கிற அந்த ஃபார்ம் வந்து இது வந்து நம்ம அப்படியே அங்கே ஆட் பண்ணோம். ஓகே, ஸோ இது பாருங்க, when will you finish the building, when will you finish the building. ஸோ இந்த வேர்டு வந்து எப்படின்னு பாருங்க, when will the building be finished, when will the building be finished. ஸோ இதுல வந்து என்னன்னா இந்த பை ஹூம்ங்கிறது வந்து ஆப்ஷனல், பை ஹூம்ங்கிறது வந்து ஆப்ஷனல். இதை வந்து நம்ம ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆட் பண்ணலனாலும் ஒரு தப்பு கிடையாது. இந்த சென்டென்ஸ் அப்படியே இதோட முடிச்சாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்துடும். ஓகே, ஏன்னா when will you finish the building சொல்லிட்டு இது வந்து ஃபியூச்சர் ஃபார்ம்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், when will the building be finished. அது யாரால செய்யும், நம்மளால தான் செய்யறாங்க. ஓகே, சோ அப்ப நம்மள தான் சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து இந்த ஏஜென்ட் வந்து நம்ம ஒமிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லனா இதை ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சோ இது ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான். ஓகே, சோ பாருங்க, when will you finish the building. அப்போ இது வந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்தும்போது when will the building be finished by
யூ அப்படின்னு சொல்லி நம்ம இங்க மாத்திருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னன்னா இந்த கொஸ்டின்ஸ் இது எல்லாமே வந்து இந்த இது வரைக்கும் நான் பார்த்திருந்த நீங்க வந்து பார்த்திருந்த இந்த ரெக்வஸ்ட், அட்வைஸ், அப்புறம் ஒமிட்டிங் த ஏஜென்ட், இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்ல இது எல்லாமே என்னன்னா ஒரு அடிஷனல் கொஸ்டின்ஸ் மாதிரி தான். ஒரு பாசிவ் வாய்ஸ் அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்தாலும் எப்படி நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிஷனல் கொஸ்டின்ஸ் மாதிரி இதெல்லாம் வரும். ஸோ இது வந்து இந்த சின்ன சின்ன ஃபார்மேஷன் தான். இதை மட்டும் நீங்க கரெக்டா நீங்க மாத்திட்டீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு ஒரு 10 சென்டென்ஸ் நான் நேற்று கொடுத்துருப்பேன். ஒரு 70% ஆஃப் சென்டென்ஸ் வந்து மேஜர் ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணி, அப்புறம் ஒரு 20% 30% ஆஃப் சென்டென்ஸ் வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் இதுல வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல வந்து நீங்க எல்லா சென்டென்ஸ் ரீரைட் பண்ணுங்க. பண்ணிட்டு அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து தாராளமா என்கிட்ட கேட்கலாம். அதை நான் வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி நான் இது பண்றேன். நாளைக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரும்போது அந்த 10 சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் இது பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க எத்தனை ஆன்சர் நீங்க கரெக்டா எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, சோ இதுதான் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் வந்து முடிச்சிட்டோம். எப்படி பேசிக் ஃபார்ம்ஸ் எல்லாமே சொல்லி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் நம்ம நடத்தின கிளாஸ், இது வரைக்கும் நடத்தின எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நீங்க ரீகால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் வந்து எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஈஸியா நீங்க எந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்தாலும் நீங்க எழுதிடலாம். ஓகே, சோ பை பிராக்டிஸ் நீங்க வந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் வந்து சிம்பிளா முடிஞ்சிடும். உங்க டெக்ஸ்ட் புக்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்ல வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து நீங்க ரீரைட் பண்ணி பாருங்க. ரீரைட் பண்ணி அதை வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல சேஞ்ச் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி விடுறேன். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.